Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Janaki Kantasmaranam Gopika Jeevanasmaranam Haranamah Parvati Padaye Shri Sadguru Swaminah Shri Anjaneya Swaminah Narayanam Namaskritya Naranchaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jaya Mudirayed Janmadyasya yatonvayaditarataschaर्थेषु abhignaswarati Tene Brahmahridaya Adikavaye Muhyanti Yatsurayah Tejo Varimridam Yatha Vinimayo Yatra Sargo Mrisham Dhamna Svena Sada Nirasta Kuhakam Satyam Param Dhimahi Yam Praurajam Tamanupetam Apeta Krityam Dvipayano Viraha Katara Ajuhava Putreti Tanmayataya Taravobhine Dustam Sarva Bhuta Hridayam Munimanatosmi Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nanda Gopa Kumaraya Govindaya Namo Namaha Namah Pankajanabhaya Namah Pankajamaline Namah Pankajanetraya Namaste Pankajanghaye Mukam Karoti Vachalam Pangum Langhayate Girim Yat Kripa Tamaham Mande Paramananda Madhavam Dhyeyam Sada Paribhavagham Abhishtadoham Tirthaspadam Shiva Virinchinutam Sharanyam Bhrityartiham Pranatapala Bhavabdhipotam Vande Mahapurushate Charanarvindam Pitambaram Karavirajita Shanghachakra Kaumodaki Sarasijam Karuna Samudram Radha Sahaya Mati Sundaramandahasam Vatalaye Shamanisham Hrudi Bhavayami Bhaktavatsalya Jaladhe Paramananda Rupinaham Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambaka Puradhisham Ganadhipa Samanvidam Gajarudhamaham Mande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvamarogata Ajadhyam Vakpatutvanchahanu Matsmaranad Bhaved Sadguru Charanarvindabhyan Namaha Vagdevi Namaha Hanumate Namaha Shri Haraye Namaha Om Namo Bhagavate Mahapurushaya Mahanubhavaya Mahavibhutipataye Sakala Sattvata Paribrada Nikara Kara Kamala Kumalopalalita Charanaravinda Yugala Parama Parameshtin Namaste Sarvasamapi Siddhinam Moolam Tak Charanarchanam அப்படின்னு பாகவதம் நமக்கு சொல்லித்தரது. நமக்கு என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ எல்லாம் பகவானுடைய சரணத்திலேருந்தே நமக்கு கிடைக்கிறது. பக்தானாம் காமவருஷத்யுதரு கிசலயம் நாதா தே பாதமூலம் அப்படிங்கிறார் நாராயண நம்பூத்ரி. பகவானுடைய கேசாதி பாதங்களை வர்ணிக்கிற நம்பூத்ரி அக்ரே பஷ்யாமி அப்படின்னு ஆரம்பிச்சு 100ஆமத்த தசகத்தில் உங்களுடைய பாலம் நெத்தி இப்படி இருக்கு, உங்களுடைய அதரம் இப்படி இருக்கு, உங்களோட சிரிப்பு இப்படி இருக்கு, உங்களோட நேத்திரம் இப்படி இருக்குன்னு என் முன்னாடி நிற்கிறேன் நீங்கள் அக்ரே பஷ்யாமி, நான் என் முன்னாடி பார்க்கிறேன் அப்படிங்கிறா.
உங்களுடைய நேத்திரம் கருணை ததும்பி பிரகாசிக்கிறது, பக்தால ரட்சிக்கணுங்கிறதுலேன்னு சொல்லிண்டே வந்தவர் சரணத்தை சொல்றார். யோகீந்திராணாம் தொதங்கேஷு அதிக சுமதுரம். யோகீந்திரால், யோகீந்திரால் அப்படின்னா யோகத்துல சித்தி அடைஞ்சவர்கள். இந்திரர்கள் அப்படின்னா தலைமையானவன் அர்த்தம். இந்திரன்னு சொன்னா தேவேந்திரன் அப்படின்னா தேவர்களுக்கு தலைவன் அர்த்தம். மிருகேந்திரன் அப்படின்னா மிருகத்துக்கு தலைவன். நரேந்திரன் அப்படின்னா நரர்களுக்கு தலைவன். அதுபோல யோகீந்திராணாம், யோகிகளுக்கெல்லாம் சிரோமணியா இருக்கக்கூடிய யோக சிரேஷ்டர்கள், நாரதர், பதஞ்சலி, வியாசாதிகள், அவளுக்கெல்லாம் இந்த சரணம், உங்களோட சரணம் எப்படி இருக்குன்னால் மதுரம் சுமதுரம் அதிக சுமதுரம். யோகீந்திராணாம் தொதங்கேஷு, தியானம் பண்ற யோகீஸ்வராளுக்கு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம்ங்கிற அஷ்டாங்க யோகம் செய்யற, சமாதிங்கிற அஷ்டாங்க யோகம் செய்யற யோகீஸ்வராளுக்கு உங்களுடைய அவயவத்திலேயே உங்க சரணம் தனி ருச்சியோட பிரகாசிக்கிற. தொதங்கேஷு அதிக சுமதுரம். மதுரம்னு சொன்னா போறோம். மதுரம்னா தேனா இருக்குன்னு அர்த்தம். சுமதுரம் அப்படின்னா நல்ல தித்திப்பா இருக்கு. அதிக சுமதுரம், ரொம்ப 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 ஸ்வீட், ரொம்ப தித்திப்பா இருக்கு. எது? தொதங்கேஷு அதிக சுமதுரம். உங்களுடைய அங்கத்திலேயே ஒரு இடம் ரொம்ப திதிப்பா இருக்கு யோகீஸ்வராளுக்கு. அப்புறம் முக்தி பாஜாம் நிவாசா பக்தானாம் காமவர்ஷத்யுதரு கிசலயம் நாதா. முக்தி அடைஞ்சவர்களுக்கெல்லாம் உங்களுடைய அந்த இடம் ஆசிரியமாக இருக்கு. முக்தி பாஜாம் நிவாசா, முக்தியை சம்பாதிச்சவர்களுக்கெல்லாம் நிவாசஸ்தலமாக இருக்கு. பக்தர்களுக்கெல்லாம் காமதேனு கல்பகவருஷமாக இருக்கு. பக்தானாம் காமவர்ஷத்யுதரு கிசலயம், நினைச்ச அபீஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்கிறது. அது எது? நாதா தே பாதமூலம். குருவாயூரப்பா உன்னுடைய சரணம், அந்த சரணம் எப்போதும் என் ஹிருதயத்துல இருக்கட்டும். நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ ஹிருத்வா நிசேஷதாபானி பிரதிஷது பரமானந்த சந்தோகலக்ஷ்மி. எனக்கும் அந்த சரணம் என் ஹிருதயத்துல இருந்து என்ன ஆத்தியாத்மிகாதி தாபங்களை போக்கணும், எனக்கும் எல்லா ஆனந்தத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நாராயண நம்பூத்ரி நாராயணியத்தை முடிக்கிறதே அந்த சரண வர்ணனையோட முடிக்கிறா. இதோட முடிஞ்சுடுத்து. அப்புறம் அஜ்ஞாத்வாதே மகத்துவம்னு தான் பண்ண அபராத க்ஷமாபனம் பண்ணிக்கிறா. 1000 ஸ்லோகம். நீ எங்கே, உன்னோட பெருமை எங்கே, நான் எங்கே, அல்பனான நான் எங்கே, உன்னோட பெருமையை பேசுறேன்னு ஆரம்பிச்சேனே, இந்த அபராதத்தை நீ பொறுத்துக்கணும்னு கடைசி ஸ்லோகத்துல அஜ்ஞாத்வாதே மகத்துவம் எதிக நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாஹா அப்படின்னார். முடிஞ்சிடும். உன் சரணம் எப்போது என் ஹிருதயத்துல இருக்கணுங்கிறா. எதுக்கு இருக்கணும்னால் பக்தானாம் காமவருஷத்யுதரு கிசலயம், பக்தர்களுக்கு என்னென்ன காமனைகள் உண்டோ எல்லாத்தையும் தரக்கூடியது உன் சரணம்னால். எங்கேருந்து சொல்றார் இதேனால்? பாகவதத்திலேருந்து தான். அவருக்கு பாகவதம் தான் பரமபிரமாணம். நாராயணியை முழுக்க தெரியறதே பாகவதத்தை அனுசாரிணியா தான் பண்ணியிருக்கார். ஒரு தசகம் பாகவதம் அவருக்கு கண்டஸ்தமா இருக்கிறதுனாலதான் நாராயணியம் இப்படி சொல்ல முடியாது. 18,000 ஸ்லோகத்தை 1000 ஸ்லோகத்துக்குள்ள அடக்கணுமானா பாகவதமே சாரம் சாரம்னு அதுவே கடைஞ்செடுத்த வெண்ணையும் இன்னும் கான்சென்ட்ரேட்டா ஆக்கியிருக்கார் அவர். 18,000 ஸ்லோகத்தையும் 1000 ஸ்லோகத்துக்குள்ள அடக்கியிருக்கார். அந்த பாகவதம் என்ன சொல்றதுன்னால் சர்வாசாமபி சித்தீனாம் மூலம், எல்லா சித்திகளுக்கும் தர்ம அர்த்த காம மோட்சம்னு என்னென்ன பாக்கியங்கள் உண்டோ எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது எதுனால் பகவானுடைய சரணமா. அந்த சரணத்துல போடுற துளசி புஷ்பங்களா. சர்வாசாமபி சித்தீனாம் மூலம் தச் சரணார்ச்சனம். இந்த சரணத்தை பண்ற அர்ச்சனம் தான் சகல சித்திக்கும் ஹேதுவாரது அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்ங்கிற நவவித பக்தியிலையும் பிரகலாத சுவாமி அர்ச்சனம் அப்படின்னு ஒரு பக்தி சொல்றா. அந்த பாகவத முறையில தான் லக்ஷார்ச்சனை இன்னைக்கு ரொம்ப விசேஷமா யதோக்தமா ஒரு 20 பேரை கொண்டு ஒரு 6 தரைக்கு மேலேயே 1.5 லட்சத்துக்கு மேலேயே அர்ச்சனை ஆச்சு. நிறைய துளசி புஷ்பங்கள் விரக்ஷி
ரோசு தாமரை முதலியதான பகவானுக்கு இஷ்டமான பத்மம் முதலிய புஷ்பங்களாலே ஸ்ரீராமருக்கு ராமநவமியில ராம சஹஸ்ரநாமத்தினால லக்ஷார்ச்சனை நடக்கும். இது கோகுலாஷ்டமியா இருக்கிறதுனால ராதாகிருஷ்ணர் பூசா வந்திருக்கா நம்ம ஆசிரமத்துக்கு. மாதம் பாகவதம் நடக்கிறதுன்னதுமே பத்ரிகாசிரமத்திலேருந்து இந்த கொரோனா நேரத்தில் இந்த ஆசிரமம் தொடங்கி ஒரு வருஷம் 2 வருஷத்துல கொரோனா வந்தது. 20 சமயம் பத்ரிகாசிரமம் பேருந்தோம். கோவில் வாசல்ல பத்ரிநாராயணர் இந்த இப்போ வந்திருக்கா நம்ம ஆசிரமத்துக்கு. அவர் 3 நாளைக்கு தங்கி இருந்தோம். போர்த்தையும் மரத்தையும் அவர் என்ன கேட்கிறார், நீ ஆசிரமம் அமைச்சிருக்கே, பாகவதம் மாசம் படிக்கிறியே, இங்கே எழுதினது தானே பாகவதம், நான் இருக்க வேண்டாமா அங்க அப்படின்னு இந்த சுவாமி கேட்டார். என்ன போர்த்தையும் வரத்தையும் அந்த கடையில விசாரிப்பேன், என்னமோ சுவாமியை பார்க்கணுங்கிற வேகத்துல போயிடுவேன். அப்புறம் கிளம்புறதே மனசு கேட்கல, அவரை வாங்கிட்டு வந்துவிட்டேன். பத்ரிகாசிரமத்திலேருந்தே வந்திருக்கார் பத்ரி நாராயணன். என் சந்நிதியில தானே வியாசர் எழுதினார், நீ படிக்கிற இடத்துல நான் இருக்க வேண்டாமா பத்ரி நாராயணர். நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத்தமம்னு என்ன சொல்லிதானே ஆரம்பிக்கிறார் வியாசர் அப்படின்னு அவர் என்ன கேட்டா போல இருந்தது. அந்த மூர்த்தி மனசே கேட்கல, எனக்கு போர்த்தையும் வரதையும் எனக்கு அவர் நினைவாவே இருந்தது. ஒன்றும் நான் வேற லௌகீகால போல அங்க போகணும் இங்க போகணும்னு எதையும் வேற எந்த ஆசையும் நமக்கு சுவாமி அனுகிரகத்துல அது மாதிரி கொடுக்கல. அதை பண்ணணும் இதை பண்ணணும் விதவிதமா செலவு பண்ணணும்னு அப்படி கொடுக்கல. ஆனா அந்த சுவாமியை பார்த்ததும் ரொம்ப மனசு கேட்கவே இல்லை. நம்ம ஆசிரமத்துல பாகவதம் படிச்சுட்டே இருக்கமே, 2 சப்தாகம் 3 சப்தாகம் கூட ஒரு மாசத்துல நடக்கும். போன வருஷமோ முந்தின வருஷமோ கோகுலாஷ்டமி 3 சப்தாகம் நடந்தது. கிட்டத்தட்ட 25 நாள் பாகவதமே தான் மாசத்துல. அப்படியெல்லாம் நடக்கிறதே அந்த பத்ரிகாசிரமர்னு ஆசிரம நாராயணர் அப்படி வந்தார். அப்புறம் 5-6 வருஷமா அவருக்கு தான் ஒரு சப்தாகமும் காவேரியில ஜலம் இருந்து அவருக்கு தான் அபபிருத ஸ்நானம் நடக்கிறது. இப்போ இந்த ராதாகிருஷ்ண நானும் மரணம்னு நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்கா. எல்லாம் அவாலா ஆசைப்பட்டு இங்கே வந்து ஆசையோடு கூட இந்த பாகவதத்தை பாராயணத்தை கேட்கிறாள், பூஜையை பெற்றிருக்கிறாள். இப்போ இந்த சப்தாகம் 2 சப்தாகத்திலையும் சரி இந்த லக்ஷார்ச்சனையும் அவருக்கு தான். ராமர் முன்னாடி இருக்காரே இந்த ராதாகிருஷ்ணருக்கு, ராமரோட சேர்த்து அவருக்கு இன்னைக்கு ஒரு 1.25 லட்சம் அர்ச்சனை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால். ஏன்னா எல்லா தேவதைக்கும் சஹஸ்ரநாமம் உண்டு. ராமருக்குன்னா ராம சஹஸ்ரநாமம் உண்டு, சிவனுக்குன்னா சிவசஹஸ்ரநாமம் உண்டு, துர்கைன்னா துர்கைக்கு சஹஸ்ரநாமம் உண்டு, லலிதான்னா லலிதா சஹஸ்ரநாமம் உண்டு. கிருஷ்ணருக்குன்னு தனியா சஹஸ்ரநாமம் கிடையாது. ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் கிருஷ்ண சஹஸ்ரம். கிருஷ்ணருக்கு அஷ்டோத்தரம் உண்டே தவிர விஷ்ணுக்கு தனியா அஷ்டோத்தரம் உண்டு, கிருஷ்ணருக்கு தனியா சஹஸ்ரநாமம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ண சஹஸ்ரநாமம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். கிருஷ்ணனை வச்சுட்டு தான் பீஷ்மாச்சாரியால் குருக்ஷேத்திரத்துல நேதி கூட சொன்னேன், தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனஹான்னு இவனை சொல்லத்தான் சொல்றது விஸ்வம் விஷ்ணுன்னு சொல்ற அத்தனை நாமாக்களும்னு பீஷ்மாச்சாரியால் சொன்னால், பராசர பட்டர் சொன்னார்னு நேதிகி அங்குல்யா நிர்திசதி தேவகி நந்தன இதி அப்படிங்கிறார் பராசர பட்டர். இந்த தேவகி நந்தன தான் இந்த விஸ்வம் விஷ்ணுங்கிற அத்தனை நாமாவும் சொல்றதுங்கிறா. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால இன்னைக்கு லக்ஷார்ச்சனை, கோகுலாஷ்டமியில நேதிக்கு அன்னதானங்கள், பிராமண பூஜனங்கள் எல்லாம் பகவான் நடத்திக்கிறா. இங்கே நான் சாட்சியா நம்ம இருக்கோம். நம்மளை கொண்டு நான் எங்கேயும் வெளியிலையும் ரொம்ப குறைச்சலா இருக்கு. இங்கேயே பாராயணங்கள் பூஜைகள் சரியா இருக்கிறதுனால வெளியில போறதுங்கிறது ரொம்ப குறைச்சலா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு க்ஷேத்திரங்கள்ல போய் பண்ணிட்டு இருக்கோம். ஹரித்வாரம் சுகஸ்தலம்னு இந்த வருஷம் அயோத்தியில பண்ணணும்னா மனசுல ஒரு சங்கல்பம், ஸ்ரீராமரோட சங்கல்பம். இங்கேதான் இருக்கும். ஆனாலும் பகவான் நடத்திக்கிற அந்த வைபவத்தை எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹோ எத்திர பார்த்தோ தனுர்தரா கீதை சொல்லி என்ன சொல்லி முடியறது? தத்திர ஸ்ரீஹி விஜயா பூதிஹி துருவா நீதிஹி மதிர்மமா அப்படின்னு கீதை முடியறது. சஞ்சயனோட வாக்கியம். பகவான் எங்க பூர்ண சாநித்தியத்தோட இருக்காலோ அங்க எல்லாம் மங்களமாவே இருக்கும். நிறையா புஷ்பங்களும் பழங்களும் தொட்ட காரியங்கள்லாம் ஜெயமும். தத்திர ஸ்ரீஹி ஸ்ரீ சமிருத்தி அங்க பூர்ணமா இருக்கு. ஸ்ரீ சமிருத்தின்னா தங்கமும் வெள்ளியும் பணமும் தான் நினைக்க வேண்டாம். இந்த புஷ்பங்கள்லாம் தான் ஸ்ரீ. இவ்வளவு புஷ்பத்தை நம்ம ஆத்துல பார்க்க போறோமோ இல்லை. இப்போ இந்த வீடியோல இப்போ பார்க்கணும் ராமாசிரமத்துல இதுதான் ஸ்ரீ. நிறைய பழங்கள் புஷ்பங்கள் இதெல்லாம் தான் ஐஸ்வர்யங்கள். பகவானுடைய அந்த கண்கொள்ளாத காட்சி. இந்த புஷ்ப மலையில பகவான் இருக்காரே இதுதான் ஸ்ரீ. தத்திர ஸ்ரீஹி விஜயா. நம்ம ஆசைப்படுறோம், ஆனாலும் சுவாமி ஒரு இதுக்கும் விக்னம் இல்லாத தொட்டதெல்லாம் நடத்திகிட்டே இருக்கா. காரணம் பகவான் பிரசன்னமா இருக்கா. கிமலபியம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனேன்னு பகவான் வந்து பிரசன்னமா இருந்தாரானால் எல்லாம் அனுகூலம். தத்திர ஸ்ரீஹி விஜயா பூதிஹி. பூத்தின்னா அது ஒரு வித ஐஸ்வர்யங்கள். துருவா நீதிஹி அங்கதான் நீதி நிலநாட்டப்படுறது. துருவா நீதிஹி மதிர்மமா அப்படிங்கிறார் சஞ்சய். அப்படி இன்னைக்கு
7வது வருஷம் கோகுலாஷ்டமி உற்சவம். ராமநவமியிலையும் முதல்ல ராமநவமி தான் ஆரம்பிச்சுது இந்த ஆசிரமம் தொடங்கி. ராமநவமி 7வது வருஷம் ராமநவமி ஆச்சு 4 மாதம் முன்னாடி. இப்போ கோகுலாஷ்டமி நடக்கிறது. லட்சார்ச்சனை வருஷத்துக்கு 2 தடவை. இன்னைக்கு அதுவும் நடந்தது. பிரசாத விநியோகங்கள்லாம் ஆச்சு. நேத்திக்கு கோகுலாஷ்டமிங்கிறதுனால கிருஷ்ணரோட அந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னேன். கிருஷ்ணருடைய ஸ்மரணத்துக்காக ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம்னு சித்திரகேது உபாக்கியானம் நடந்துன்னு இருக்கு. அங்கிரஸும் நாரதரும் ஞான வைராக்கியத்தை அங்கிரஸ் உபதேசம் பண்ணி பக்தியை நாரதர் சொல்றா. அதுல சங்கர்ஷணமூர்த்தியை உபாசனை பண்ணு ராஜன்னே, 7 நாட்கள்ல பகவானுடைய பிரசாதம் உனக்கு கிடைக்கும்னு ஒரு மந்திரத்தையும் உபதேசம் பண்ணி சித்திரகேதுக்கு ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகாவிபூதிபதயே சகல சாத்வத பரிவிருட நிகர கர கமல குங்கலோபல லாலித சரணாரவிந்த யுகலஹ பரம பரமேஷ்டின் நமஸ்தே. இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு நாரதர் போயிட்டா. பக்தாயை தாம் பிரபன்னாயே வித்யாமாதிஷ்யரா நாரதா யயாவங்கிரசா சாகம் தாமஸ்வாயம்புவம் பிரபோ. சுகாச்சாரியால் மேல சொல்றார், ராஜன்னே இந்த நாரத முனி சரணமடைஞ்சுதான் அந்த பக்தனை இந்த சங்கர்ஷணமூர்த்தியினுடைய மந்திரத்தையும் உபாசனத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அங்கிரஸோட சேர்ந்து சுவாயம்புவம் தாம பிரம்மலோகத்துக்கு போயிட்டா. சுவாயம்புவர்னு பேரு பிரம்மதேவனுக்கு. அதனாலதான் முதல் மன்வந்தரத்துக்கு சுவாயம்புவ மன்வந்தரம்னு பேரு. அவர்கிட்டேந்தே உண்டான மனுங்கிறதுனாலதான் சுவாயம்புவ மனுன்னு பேரு மனுவுக்கு. சாகம் யயா அங்கிரசா சாகம் தாம சுவாயம்புவம் பிரபோ. அங்கிரஸோடு அந்த பிரம்மலோகம் போனார். சித்திரகேதுஸ்து தாம் வித்யாம் யதா நாரத பாஷிதாம் தாரயாமாச சப்தாகம் அபக்ஷா சுசமாஹிதா. சித்திரகேது ராஜனும் நாரதரால சொல்லப்பட்ட அந்த மந்திரத்தை அபக்ஷா, பக்ஷணம்னா சாப்பாடு, கடிச்சு சாப்பிட்றதுக்கு பக்ஷ்யம்னு பேர். சாப்பிடாதேன்னா சாப்பிடாத ஜபிச்சார்னா அர்த்தம், தீர்த்தம் மாத்திரம் சாப்பிட்டுன்னு ஜபிச்சார்னு அர்த்தம். அபக்ஷான்னா தீர்த்தம் மாத்திரம் சாப்பிட்டா, நீராகாரமா இருந்து. தாரயாமாச சப்தாகம் அபக்ஷா சுசமாஹிதா. வெறும் தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டுண்டி யமுன கரையில 7 தினங்கள் இந்த மந்திரத்தை ஜபிச்சார். ததஸ்ஸ சப்தராத்ராந்தே வித்யயா தாரியமானயா வித்யாதராதிபத்தியம் ஜேலேபே பிரதிஹதம் நிருபா. ஹே ராஜன்னே, இந்த சித்திரகேது தியானத்தினாலே பகவானை வசம் பண்ணி அந்த வித்தியினாலே அவர் சொல்லிக் கொடுத்த சங்கர்ஷணமூர்த்தியினுடைய உபாசனையினாலே அப்பிரதிஹதம் தடையில்லாத வித்யாதர கூட்டத்துக்கு தலைவனாக ஆனான். வித்யாதராதிபத்தியஞ்சே, தேவதைகள்லேயே வித்யாதரர்கள்னு சில பேர்கள், கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள்னு தேவதைகள்லேயே ஒரு வகுப்பு. அவ நன்னா பாடுவாள், வாத்தியங்கள்லாம் வாசிப்பாள். கீதம் நிருத்தியம் வாத்தியம் இது மாதிரி உள்ளவாள் அந்த செக்ஷனா தேவதைகள்லேயே சொல்றாள். வித்யாதரர்கள்னு சில பேர். வித்யாதராதிபத்தியஞ்சே லேபே பிரதிஹதம் ரூபா. அந்த ஸ்தானத்தை அடைஞ்சான். அவனுக்குன்னு ஒரு கோஷ்டி உண்டானா. பாட்டு பாடுறவான்னாலே பக்கவாத்தியங்கள்லாம் சேருவாளே, மிருதங்கம், தாளம், வயலின், இந்த இத்தியாதி ஒரு கோஷ்டி அவளுக்குன்னு வந்துடும் இல்லையா. ததः கதிபயாஹோபிஹி வித்யயேத்தனம மனோகதிஹி ஜகாம தேவதேவஸ்ய சேஷஸ்ய சரணாந்திகம். அந்த கூட்டத்தோட சஞ்சரிச்சுட்டு இருந்தார் அந்த வித்யாதராதிபதியான சித்திரகேது. சில நாட்கள் கழிச்சு அவருடைய அந்த உபாசனையினால எங்கேயும் போற அந்த சக்தியை அடைஞ்சார். மனஹாகதி, மனோவேகத்துல போயின்னு இருந்தார். இங்க போனோம்னு நினைச்சா அந்த லோகம் போயிடுவார். தேவலோகம் போனா தேவலோகம் போவார், கந்தர்வலோகம் போகணும்னா கந்தர்வலோகம் போவார். அதுபோல ஒரு சமயம் சேஷலோகம் போனாராம். சங்கர்ஷணமூர்த்தி தான் ஆதிசேஷனாவும் பூலோகத்துக்கு பூமியை தாங்கின்னு இருக்கார். கீழே பாத்தாள லோகத்துல கீழே 7 லோகம் இருக்கே, அதலம், விதலம், ரசாதலம், சுதலம், மகாதலம், பாத்தாளம்னு. அதலம், விதலம், சுதலம், ரசாதலம், தலாதலம், மகாதலம், பாத்தாளம் அப்படின்னு கீழே 7 லோகம் இருக்கு. பூமியை சேர்த்து மேலே 7 லோகம் இருக்கு. கீழே 7வது அடுக்கு. 7 14 அடுக்கா டிஃபன் பாக்ஸ் போல இருக்கு, கேரியர் போல இருக்கு இந்த அண்டம். அதுல கீழே 7வதான லோகம் பாத்தாள லோகத்துல சேஷன் 1000 தலையோட கூட ரங்கநாதனை எவர் தாங்கின்னு இருக்காரோ அவர் பூமிக்கு அடியிலையும்
பாதாள லோகத்துல இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கார். 1000 தலையில ஒரு தலையில ஒரு கடுகு போல இருக்கான் இந்த பூமி. அப்ப சேஷனோட ரூபம் எப்படி இருக்கணும்? 1000 தலையில ஒரு தலையில ஏதோ ஒரு கடுகை வச்சா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு இருக்கான். 774 லோகமும் ஆதிசேஷன் அவ்வளவு பெருசா இருக்கார். ஜகாம தேவதேவஸ்ய சேஷஸ்ய சரணாந்திகம். பாதாள லோகம் போய் அவரோட சரணாந்திகம் போனார். சங்கர்ஷணமூர்த்தியை தானே உபாசனை பண்ணினார். சங்கர்ஷணமூர்த்தி தான் பரமேஸ்வரன், சங்கர்ஷணமூர்த்தி தான் ஆதிசேஷன். சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோ யோசாவாதித்ய பரமபுருஷ சயேஷ ருத்ரோ தேவதா நமசிவாயேதி பீஜம். மகன்யாசம் சொல்றது. பகவானுடைய வியூகமூர்த்திகள் இருக்காளேன்னு இதுக்கு சொன்னேனே, வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன். பகவானோடவே ஒரு விபூதி 5 ஆயிருக்கால். அதுல இந்த சங்கர்ஷணமூர்த்தி தான் பரமேஸ்வர். தெரியாத அறிவு குறைச்சலா இருக்கிறவாள் பகவான் பிரம்மாவை படைச்சார், அப்புறம் பிரம்மா சங்கரனை படைச்சார்னு தெரியாம சொல்லின்னு இருக்கா. பகவானே 5 ரூபமா இருக்கார் பரமபதத்துல. அந்த சங்கர்ஷணமூர்த்தி தான் பரமேஸ்வர். அதுதான் நம்ம மகன்யாசத்திலையும் சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபா யோசாவாதித்ய பரமபுருஷ சயேஷ ருத்ரோ தேவதா. அவர் தான் பரமேஸ்வரன் சொல்ற. ஜகாம தேவதேவஸ்ய சேஷஸ்ய சரணாந்திகம். உடனே அவர் ஸ்தோத்திரம் பண்றார். மிருணால கௌரம் சிதிவாசசம் ஸ்புரத் கிரீட கேயூர கட்டித்ர கங்கணம் பிரசன்ன வக்திராருண லோச்சனம் ரிதம் ததர்ஷ சித்தேஸ்வர மண்டலை பிரபும். தாமரையோட தண்டு போல, தாமரையோட தண்டுக்குன்னு ஒரு நிறம் உண்டு, தாமரைக்கு ஒரு நிறம் உண்டு, இலைக்கு ஒரு நிறம் உண்டு. மிருணால கௌரம், தாமரை தண்டுக்கு ஒரு நிறம் உண்டு. மிருணாலம்னு பேரு தாமரை தண்டுக்கு. மிருணால கௌரம் சுக்ர நிறம் போல இருக்கும். அது கருப்பும் இல்லை பச்சையும் இல்லை, அது மாதிரி ஒரு நிறம் இருக்கும். அந்த நிறத்துல இருக்காராம் அந்த சங்கர்ஷணமூர்த்தி. சிதிவாசசம், நீல வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்காராம். நீலவஸ்திர தரோ நீலஹான்னு. சங்கர்ஷணமூர்த்தியோட அம்சம்தான் பலதேவரும். அதனால அவர் எப்போதும் நீலப்பட்டு தான் கட்டின்னு இருப்பார். கிருஷ்ணன் மஞ்சப்பட்டு கட்டின்னு இருப்பார், அவர் நீலப்பட்டு கட்டின்னு இருப்பார்னு பாகவதம் முழுக்க பலதேவரை வர்ணிக்கிற இடங்கள்லாம் அப்படி சொல்லும். சிதிவாசசம், நீலதர வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்கார். ஸ்புரத் கிரீட்டே, பிரகாசிக்கிற கிரீட்டத்தை தரிச்சுன்னு இருக்கார். கேயூர கட்டித்ர கங்கணம், தோல்வளைகள் இடுப்புல அரங்கியா, காப்புகள்லாம் தரிச்சுன்னு இருக்கார். பிரசன்ன வக்திராருண லோச்சனம், தெளிவான முகத்தோட சிவந்த நேத்திரத்தோட இருக்கார். அருணலோச்சனம் அந்த ஆதிசேஷன். சித்தேஸ்வர மண்டலைஹி விருத்தம், சித்தேஸ்வரர்களான பெரியோர்களால சூழப்பட்டு இருக்கிறே பிரபும் ததர்ஷா. அந்த சங்கர்ஷணமூர்த்தியை கண்டார். தத்தர்சனத்வஸ்த சமஸ்த கில்பிஷா ஸ்வச்சாமலாந்தः கரணோப்யயான் முனிஹி பிரவருத்த பக்தியா பிரணயாஸ்ருலோச்சனஹ பிரஹருஷ்டரோமானமதாதி பூருஷம். அவரை பார்த்ததுனாலேயே சமஸ்த பாபங்களும் அழிஞ்சு போனவனாக. பாபம் போனதுக்கு என்ன அடையாளம்னால் வேண்டியவன் வேண்டாதவன்கிற இந்த ராகத்வேஷம் போயிடுமா. இது மலம். இது எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் ஒரு மனசுல வச்சுன்னு இருக்கோம் பாருங்க, ஒரு எண்ணங்கள். கில்பிஷா, இது பாபம். இது அமல அந்தக்கரணஹா, மனசுல அந்த துவேஷங்கள்லாம் போயிடுது. வேண்டியவன் வேண்டாதவன்கிற நினைப்பெல்லாம் போயிடுது. முனிகி பகவான மனனம் செஞ்சுண்டு பிரவருத்த பக்தியா, ரொம்ப பக்தியோட கூட கண்ணீர் பெருக. அஸ்ருலோச்சனா, அஸ்ருன்னு கண்ணுல வர ஜலத்துக்கு பேர். பிரகிருஷ்ட ரோமா பிரவருத்த பக்தயா பிரணயாஸ்ருலோச்சனா பிரஹிஷ்டரோமானமதாதி பூருஷம். மயிர்கூச்சலிட்டு அந்த ஆதிபுருஷனானே பரிபூர்ண வஸ்து பகவான், அவரே சரணமடைஞ்சார். ஸ்தோத்திரம் பண்ணினார், நமஸ்கரிச்சார். சௌத்தம ஸ்லோக பதாப்ஜ விஷ்டரம் பிரேமாஸ்ருலேஷைருபமேகயன் முகு பிரேமோ பருத்தாகில வர்ண நிர்கமஹ நைவாசகத்தம் பிரசமீடித்தும் சிரம். அந்த ராஜன் சித்திரகேது உத்தம ஸ்லோகா, சிறந்த பெருமை வாய்ந்த அந்த நாராயணனே தாமரை போன்ற பதாப்ஜ விஷ்டரம், தாமரை போன்ற அந்த சரணத்துல நமஸ்கரிச்சு பிரேமாஸ்ருலேஷனை, தன் கண்ணீராலேயே அந்த கண்ணீர் பிந்துவால இந்த காலை அலம்பி அடிக்கடி வெளிவர முடியாத சொற்களால பேச முடியலையா அந்த பகவானை நேர பார்த்த அந்த சந்தோஷத்துல இருந்தாலும் ஸ்துதிக்க ஆரம்பிச்சாராம்.
ததசமாதாய மனோமனீஷயா பபாஷயே தத் பிரதிலப்தவாகசு நியம்ய சர்வேந்திரிய பாஹ்யவர்த்தனம் ஜகத்குரும் சாத்வத சாஸ்திர விக்கிரகம். முள்ள புத்தினால வாக்க கட்டுப்படுத்தி வாக்சக்தியை அடைஞ்சு சித்தத்தை மனசமாதாய சித்தத்தை ஒருமைப்படுத்தி குலகுருவானே ஜகத்குருவானே அந்த பகவானே சாத்வத சாஸ்திர பஞ்சராத்திர ஆகம சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினேன். அதில் சொல்லப்பட்டபடி இருக்கிற அந்த நாராயணனே பபாஷே ஸ்துதிக்க ஆரம்பிச்சா. சித்திரகேது பண்றதான ஸ்தோத்திரம். அஜிதஜிதாக அசமமதிபிஹி சாதுபிஹி பவாஞ்சிதாத்மபிர்பவதா விஜிதாஸ்தேபி ச பஜதாம் அகாமாத்மனாம் ய ஆத்மதோ அதிகருணः தவ விபவ கலுஹு பவன்னே ஜகதுதய ஸ்திதிலயாதீனி விஸ்வஸ்ருஜஸ்தேம் ஷாம் சாஸ்திர தத்ர மிருஷா ஸ்வர்தந்தி பிருதகாபிமத்யா. கொஞ்சம் ஜட்டிலமான ஸ்தோத்திரம். ஆதிசேஷனை பார்த்து அவர் சொல்ற அஜிதஜிதா சமமதிபிஹி. ஹே அஜிதா, யாராலையும் ஜெயிக்கப்படாத பரமபுருஷா, யாரால நீங்க ஜெயிக்கப்படுவேல்னால் பிரம்மத்திலேயே புத்தியை வச்சே ஜிதாத்மபிகி இந்திரியங்களெல்லாம் ஜெயிக்கப்பட்ட சாதுபிகி பக்தர்களாலேயே ஜிதா உங்களை ஜெயிக்கப்பட்டவர்களாக ஆறேல். நீங்கள் அவளுக்கு சுவாதீனமாக நீங்க ஆறேல். காரணம் என்னன்னா ஜெயிக்கப்படாதவர் ஆனா ஜெயிக்கப்பட்டவராக ஆறேல். பிரம்மத்திலேயே மனசு வச்சே ஏகாந்த பக்தர்களால ஜெயிக்கப்பட்டவர்களாக ஆறே. அதுக்கு காரணம் என்னன்னால் அதிகருணாக ரொம்ப கருணையோடு கூட இருக்கே, தயோடு இருக்கிறதுனால பக்தர்கள் உங்களை ஜெயிச்சுடுறார். பவதா விஜிதாக அவர்கள் உங்களை ஜெயிச்சுடுறார். அது காரணம் என்னன்னால் அகாமாத்மதான், அவ எதையும் விரும்பல, அதனாலேயே அவர்களால் ஜெயிக்கப்பட்டவர்களாக ஆயிடுவேன். எதையாவது ஒன்று கேட்டுட்டோமானால் அவளுக்கு அதீனம்தான். எதையும் கேட்காத இருந்தோமானால் நம்ம தான் ஜெயிச்சவர்களாக இருக்கும். அதுபோல பக்தர்கள் உங்கள்கிட்ட எதையுமே விரும்பாத விஜிதாஸ்தேபி ச பஜதாம் அகாமாத்மனாம் ய ஆத்மதோ அதிகருணா. அவ எதையும் கேட்காத உங்களை ஜெயிச்சுடுறாள். ஆனா நீங்க ஒன்று அவளுக்கு கொடுக்குற, என்ன கொடுக்குறேன்னால் ஆத்மதா, அவளோட சுரூபத்தையே அவளுக்கு நீங்க கொடுக்குற. இது சரீரம் நான் இல்லை, இந்த பிராணன் நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லைங்கிறது எவ்வளோ தர சொன்னாலும் கடைசியில சரீரத்துல தானே மனசு நிற்கிறது. சரீரத்துல இறங்கிவிட்டாலே அப்புறம் சரீர பந்துக்கள்கிட்ட எல்லாம் மனசு போயிடும். சரீரம் நான் நினைச்சுட்டாலே அப்புறம் இந்த சரீரத்துக்கு தேவையான பத்னி புத்திரன் வீடு வாசல் பணம் எல்லாத்துலேயும் உடனே கடன்னு அதோட சரீர சம்பந்தப்பட்ட எல்லாத்துலேயும் போயிடும். இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன உபாயம்னால் சரீரம் நான் இல்லை, இது ஒரு சட்டை, என்னைக்கு இருந்தாலும் இதை கட்டி போட்டு தான் ஆக்கணும் அப்படின்னு அந்த நினப்பு எல்லாருக்கும் வந்துடுமா? இந்த தேகம் நான் இல்லை இல்லைங்கிற அந்த நினப்பு. அப்போ ஆத்மா தான்னு உண்மை தெரியணும். அப்போதான் இந்த தேகம் நான் இல்லைங்கிறது இந்த பொய் புலப்படும். இந்த உண்மை புலப்படும், தேகம் நான்கிற இந்த பொய் போகும். அந்த ஆத்மா தான்கிறத நீங்க கொடுக்கிறவர் இல்லையா? அகாமாத்மனாம் ய ஆத்மதோ அதிகருணா. ஆத்மதா தன்னையே கொடுக்கிறவர் நீங்கள். தவ விபவா கலு பகவன்னே ஜகதோதய ஸ்திதிலயாதீனி விஸ்வசஜஸ்தேம் ஷாம்சாஸ்தத்ர மிருஷா ஸ்பர்தந்தி பிருதகபிமப்த்யா. இந்த உலகத்தோட ஜகதுதய ஸ்திதி லயாதீனி, இந்த உலகத்தோட உதயமும் சரி, இந்த காப்பாத்துற ரட்சணமும் சரி, ஒடுங்கிறதும் சரி, எல்லாம் உங்களோட மகிமை தானே. தவ விபவா, உதயமானால் பகவானோட கிருபை, அஸ்தவனமாறதே பகவானோட கருணை, எல்லாம் அவர் தானே செய்கிறார். சுவிட்சு போடுறா போல சூரியனை நம்ம ஏதானு உதயமாக்க முடியுமா? சுவிட்சு அணைக்கிறா போல சூரியனை நம்ம அணைக்க முடியுமா? நம்ம கையில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நம்ம கைக்கு நமக்கு அப்பாற்பட்டதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இந்த சரீரமும் சரி, உலகமும் சரி. தவ விபவா கலு பகவத் ஜகதுதய ஸ்திதிலயாதீனி, எல்லாம் உங்களோட மகிமை. ஆனா சில பேர் சொல்றால், புராணங்கள் சொல்றது பிரம்மா படைக்கிறார், ருத்ரன் அழிக்கிறார், இந்திராதிகள்லாம் ரட்சிக்கிறார்னு. அவர்கள்லாம் சுயம் சக்தர்கள் இல்லை, அம்சாம்சாக.
உங்களோட அம்சத்தான் அவர்கள்லாம். ஆனா அவர்களே என்ன நினைச்சுக்கிறாள், நம்ம தான் படைச்சோம்னு ஒரு சமயம் அகம்பாவப்பட்டு விடுறா. பிரம்மா தான் தான் படைச்சேன்னு நினைச்சுக்கிறார். இந்திரன் தான் தான் இந்த லோகத்தை ஆள்றேன்னு நினைக்கிறார். அதனால அவளுக்குள்ளேயே சண்டை வந்துடுறது. இந்த அகம்பாவத்தினாலேயே நான்கிற எண்ணம் வந்துட்டாலே எங்க சண்டை நிச்சயம் இருக்கும். நான் சொல்ல ஆரம்பிச்சாலே எங்க சண்டை வந்துடும். மிருஷா ஸ்பர்தந்தி பிருத்தக் அபிமப்தியா. ஸ்பர்தே அப்படின்னா சண்டை. ஸ்பர்தந்தே அவளே சண்டை போட்டுக்கிறா. உபனிஷத்துல இது ஒரு அழகான கதை. இந்த இந்திரியங்கள் பிராணன் எல்லாமே சண்டை போட்டுட்டு தான் என்னாலதான் இந்த ஜீவன் வாழறான் அப்படின்னுது. வாக்கு, கண்ணு, காது, மூக்கு எல்லா இந்திரியங்களும் பிராணன் உள்பட எல்லாம் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சு விடுது. உபனிஷத்துல அழகான கதை. யாரு தலைவன் அப்படின்னு பிரம்மாட்ட போய் கேட்டது. பிரம்மா சொன்னார், யார் இல்லாத அவன் ஜீவிக்கிறானோ அவன் தான் தலைவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விட்டான். நான் இல்லாத அவன் ஜீவிக்க முடியுமான்னு வாக்கு டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. கொஞ்ச நாளைக்கு வாக்கு ஆஃப் ஆனாலும் ஏதோ கையை காட்டி வேணுங்கிறத அவன் சாதிச்சுட்டு விடுறான். பேச முடியலன்னா கூட பேசாதவானும் ஜீவிக்கலையான்னு இந்த உலகத்துல ஆடு மாடுகள் உள்பட எதையோ சமிக்கை பண்ணி நம்மள்ட்ட வேணுங்கிறத அடையதானே அடையிறது. பேசலைன்னாலும் எல்லாமே ஜீவிக்கிறது. வாக்கு இல்லைன்னாலும் இந்த ஜீவன் இருக்கா. பெரிய உபகாரம் கலகம் இல்லை. வாக்கு இல்லாதனால பாதி சண்டை இல்லை. அந்த ஜீவனும் நிம்மதியா இருக்கான். பேசினா தானே கலகம் சண்டை எல்லாம். அந்த பேச்சினால தானே வருது பாதி. விவகாரம் இல்லைன்னு தான் அந்த ஜீவனும் நிம்மதியை அடைஞ்சான். கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் அந்த வாக்கிந்திரியம் திருப்பி வந்துடுத்து. ஒத்துணுடுத்து. தன்னோட தோல்வியே ஒத்துணுடுத்து. நான் இல்லைனாலும் ஜீவன் இருக்கான். உன்னை காது நான் கிளம்புறேன் பாரு, இவன் எப்படி ஜீவிக்கிறான்னு காது கிளம்பினது. காது கேட்கல கொஞ்ச நாளைக்கு. ஆனாலும் லிப் ரீடிங் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இதை பழக்கின்னு விட்டார். யார் எது பேசினாலும் உதட பார்த்தே என்னமோ சொல்றாலும் தெரிஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு ஜீவிக்க ஆரம்பிச்சு விட்டார். வம்பு தும்பு இல்லை, காதுல விழல. காதுல விழலைன்னாலே பெரிய பாதி சம்சார துக்கம் இல்லை. அப்புறம் கண்ணு கிளம்பினது. இப்படி ஒரு இந்திரியமா கிளம்பினது. இருந்தாலும் ஜீவன் ஜீவிச்சுன்னு தான் இருக்கான். கடைசியில எல்லாமா என்ன வந்து ஒத்துண்டதும் தோல்வியே. பிராணன் சொன்னதே நீங்கள்லாம் போயிட்டு வந்துட்டே, இப்ப நான் கிளம்புறேன், ஜீவன் இருக்கானா பாப்போம்னு பிராணன் கிளம்பினது. பிராணன் கிளம்பினா என்னாச்சு, முக்கிய பிராணன் எல்லாரும் இதோட கிளம்ப வேண்டியதான்னு ஆயிடுச்சு. பிராணன் இருந்தாதான் வாக்கு இருக்கு, பிராணன் இருந்தாதான் காது இருக்கு. பிராணம் போயிடுதுன்னா காது கேட்கறதா, பிராணம் போயிடுதுன்னா கண்ணு பார்க்கறதா, எல்லாமா கிளம்புற மாதிரி ஆயிடுது. அப்போ சொன்னது நீ தான் முக்கியம் இந்த ஜீவனுக்கு, நாங்கள்லாம் முக்கியம்னு தண்டை அஜ்ஞானத்தினால சண்டை போட்டுனுட்டோம். நீ கிளம்பினா நாங்கள்லாமும் கிளம்ப வேண்டியதுதான். அதனால நீ தான் தலைவன் ஒத்துனுட்டோம் அப்படின்னு தான் உபனிஷத்துல. அதுபோல விஸ்வசிருஜஸ்தேம் ஷாம்சாஸ்தத்ர மிருஷா ஸ்ப்ரத்தந்தி பிருதகபிமப்தியா. தனித்தனியா தன்னை அபிமானிச்சுட்டு இருந்த தேவர்களும் சண்டை போட்டுண்டு கடைசியில நீந்தான் ஆதாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறார். பரமானு பரம மகதோஸ்துவமாத்யாந்தரவதீம் த்ரய விதுரஹா ஆதாவந்தேபி ச சத்வானாம் யத்ருவம் ததேதாந்தரலேபி. சூக்ஷ்மமான அணு முதலிய மூல காரணமும் பெரிசான காரியமும் எல்லாம் ஆரம்பமும் முடிவும் நடுவும் எல்லாத்துலேயும் நீங்க ஒருத்தர் தானே இருக்கேன். இந்த எல்லாத்துக்கும் ஆரம்பமும் மத்தியமும் முடிவுமா நீங்க இருக்கேன். ஆனா உங்களுக்கு ஆரம்பம் கிடையாது, உங்களுக்கு முடிவு கிடையாது, உங்களுக்கு மத்தியம்ங்கிறது கிடையாது. இருப்பதாக இருக்கிற எல்லாத்துக்கும் இருப்புங்கிற அந்த இதை நீங்க தான் கொடுக்கிறேன். அழியாத நித்தியமாக அதுல நீங்களே இருக்கேன். தத்துவயேவ அந்தராலேபி க்ஷித்யாதிபிரேஷ கிலாவிருதா சப்தபிர்தசகுணோத்தரைரண்டகோஷः யத்ர பதம் த்யனுகல்பஹ சஹாண்ட கோட்டி கோட்டிபிஸ்ததனம் தஹா. இந்த பிரம்மாண்டம் 7 காரணங்களால சூழப்பட்டதாக இருக்கு. உலகமும் அப்படிதான், நம்மளும் அப்படித்தான். இந்த தேகமும் 7 ஆவரணத்தினால போத்தப்பட்டதாக இருக்கு. 7 தோல் இருக்குங்கிற இல்லையா ஸ்கின்னு. இந்த பிரம்மாண்டமும் 7 நாள சூழப்பட்டதாக இருக்கு. இது மாதிரி கோட்டி கோட்டி பிரம்மாண்டங்கள் இருக்கு. ஆகாசத்துல அண்டவெளியில சுத்தின்னு இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஆதாரமா நீங்க தான் இருக்கேள். தேச பரிச்சேதம் இல்லாத விஷயாதிருதோ நரபசவோ உபாசத்தே விபூதிர் நபரம் துவாம் தேசாமாசிஷ ததனு வினஷ்யந்தி யதா ராஜகுலம். ஆனா இந்த ஜீவன்கள் அதை தெரிஞ்சுக்காதே. விஷயத்திலேயே ஆசை உடைய பசு புத்தி உடைய இந்த ஜீவன்கள்
விஷயதிருஷா ஏ நரபசவா, நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், புள்ள குட்டி பெற்றுக்கணும், குடும்பம் நடத்தணும்னா பசு கூட தான் நினைக்கிறது, நாய் கூட தான் குட்டி போடுறது, ஆசையா பண்ணி கூட தான் குட்டி போடுறது, எல்லாம் தான் ஜீவிக்கிறது, சாப்பிட்றது, சாப்பாட்டை கண்டா ஓடுறது, கம்பை கண்டா மாடு ஓடுறது, கழநீர் தொட்டியில் எதையா போட்டால் ஓடி வருது. பசு மாதிரி இருக்கக்கூடாது. விஷயங்கள்லேயே ஆசை உடையே பசு போல இருக்கால் இந்த மனுஷ ஜீவன்கள். அவள் நேரம் உங்களை ஆசைப்படுறது இல்லை, இந்த அல்ப விஷயங்களுக்கே ஆசை உடையவர்களாக இருக்கா. வீடு வேணும், வாசல் வேணும், பணங்காசு வேணும்னு பரிபூர்ணரான உங்களை உபாசிச்சுட்டு அல்பமான விஷயங்களையே அடையிறதுக்கு ஆசைப்படுறா. இவாளும் அழிய போறாள், இவா ஆசைப்படுற வஸ்துக்களும் அழியதானே போறது. இவாளும் அதுக்கு ஆசைப்பட்டு ஒன்று அடைஞ்சதுக்காக இவா சாஸ்வதமா இருக்க போறது இல்லை. சம்பாதிச்சதெல்லாம் இங்கே விட்டுட்டு தானே போறாள். எத்தனை பத்திரம் பண்ணட்டும், எத்தனை பவுன் காசு சேர்த்து வைக்கட்டும், பணங்காசு சேர்த்து வைக்கட்டும், எத்தனை ஷேர் வாங்கி வைக்கட்டும், எல்லாம் அப்படியே இருக்க போறது. ஒரு நாள் விட்டுட்டு துண்ட உதறின்னு கிளம்ப வேண்டியதுதான். அதுவும் ஒரு நாள் விட்டுட்டு போயிட போறது. எத்தனையோ பேரை அதுவும் விட்டுட்டு போயிடுது. யார்கிட்டையும் நிரந்தரமா இல்லை செல்வம்ங்கிறது. தேஷாம் ஆசிஷஈஷ ததனு வினஷ்யந்தி யதா ராஜகுலம். ராஜவம்சம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அரண்மனை எந்த மாதிரி இருக்கும், அது போலதான் இருக்கும் அல்ப விஷயங்களை தேடினவாளுக்கு முடிவு. இப்போ மைசூர் அரண்மனைங்கிறோம், தஞ்சாவூர் அரண்மனைங்கிறா. 10 ரூபா டிக்கெட்டுக்கு உள்ள விடுறா எல்லாரையும். பழைய ராஜா இருந்தபோது உள்ள போயிட முடியுமா அரண்மனையில? 10 ரூபா 50 ரூபா டிக்கெட்டுக்கு இப்போ எல்லாரும் உள்ள போறா. உள்ள போனா என்ன இருக்கு அங்கன்னா, ராஜா இருந்தபோது இருந்த ஒன்றுத்தையும் காணும். ஏதோ உடஞ்ச கங்காளம், உடஞ்ச பால், இந்த ஈட்டி துருபிடிச்ச ஈட்டி, கேடயம், அது இது ஏதோ ஒரு 4 சாமான் வச்சிருக்காள். அந்த கட்டடம் இருக்கு, அதுதான் பேலஸ் பார்த்துட்டு வந்தேங்கிறா. உண்மையா ராஜா இருக்கிறதே பேலஸ் இப்படியா இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜ குடும்பம் நடமாடுற காலங்கள்ல இந்த பேலஸ் எப்படி இருந்திருக்கும்? தங்கமும் வெள்ளியுமான்னா புழங்கி இருப்பாள். ஒன்றுத்தையுமே காணுமே. எங்க ஏதோ கட்டடம் மிச்சம் இருக்கு. இந்த கல்லும் மண்ணும் அது ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறதெல்லாம் சுரண்டின்னு போயிடுது. ராஜா போனதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் ஏதோ மிச்சம் இருக்கிறதே இதான் பேலஸ்ன்னு சொல்லி காமிச்சுன்னு இருக்கா இல்லையா, வெள்ளை அடிச்சு வச்சுட்டு. அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ராஜகுலம் அழிஞ்சதும் அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் எப்படி அழிஞ்சு போயிடுமோ அதுபோல அல்பமான விஷயங்களை கேட்டானா இவனும் போயிடுவான். அந்த விஷயங்களும் நிரந்தரம் இல்லை. காமதியஸ்துயி ரச்சிதான் அபரமரோஹந்தி யதா கரம்ப பீஜானி ஞானாத்மன்யனுகுணமயே குணகணதோஸ்ய துவந்த்வஜாலானி. ஹே பரமா, மறுக்கப்பட்டதான விதைகள், கரம்ப பீஜானி, கரம்ப விதைகள், மறுக்கப்பட்டதான கரம்ப விதைகள் விஷய காமனையில முளைக்கிறது இல்லை. மண்ணுல எதை போட்டாலும் முளைக்கும், வாஸ்தவம் தான். வறுத்த விதை முளைக்குமா? மறுத்து விட்டால் ஒரு விதை ஏன்னால் அது மண்ணுல விழுந்தா முளைக்கிறது இல்லை. அதுபோல மறுபிறப்பும் கொடுக்கறது இல்லை. ஜீவன் குணக்கூட்டத்திலேருந்து விலகி, துந்து சுமூகங்கள்லேருந்து விலகி, வேண்டியவன் வேண்டாதவன், மித்ரன் சத்ரு இத்தியாதிகள்லேருந்து விலகி உன்னை உபாசிக்க ஆரம்பிச்சுட்டானால் திரும்பி இந்த ஜென்மாவை அடையிறது இல்லை. இந்த சம்சாரத்தை ஜிதமதிஜததா பவதா ஜிதமஜிதததா பவதா யதாஹ பாகவதம் தர்மம் மனவத்யம் நிஷ்கிஞ்சனாயே முனய ஆத்மாராமாயமுபாசதே பவர்காயே விஷமமதிர்நயத்ர நிருணாம் த்வமஹமிதி மமதவேதி ச யதன்யத்ர விஷமதியா ரசிதோ யஹ சஹ்யவைசுத்தா க்ஷயிஷ்ணுரதர்ம பகுலஹ. ஏ அஜிதா, ஜெயிக்கப்படாதவரே, பகவத் பக்தர்களான பாகவத தர்மம் அதை பண்றவர்களாலேயே அதுவே எல்லாத்தையும் விட, எல்லா தர்மத்தையும் விட சர்வோத்கர்ஷமான நிலையில இருக்கு. எதையும் எதிர்பார்க்காததாக இருக்கு இந்த பாகவத தர்மம். ஆத்மானந்தத்தை தரக்கூடியதாக இருக்கு. மோட்ச பரியந்தம் எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடியதான இந்த பாகவத தர்மத்தையே சேவிக்கிறார் சில பக்தர்கள். நீன்னோ நான்னோ என்னுடையதென்னோ உன்னுடையதென்னோ எந்த வஸ்துவிலையும் வேற்றுமையை பார்க்காம பாகவத தர்மத்திலேயே இருக்கக்கூடிய மனுஷாளுக்கே சுலபமானவர்கள் நீங்கள். வேற்றுமை புத்தி இல்லாத மனுஷர்களுக்கே கிடைக்க சாஸ்வதமான அடையக்கூடியவர்கள் நீங்கள். காமிய புத்தியில் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு சித்தசுத்தியும் இல்லை, அழியற சுபாவமும் உடையவர்கள்.
இப்படியெல்லாம் அவர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி கஹா க்ஷேமோ நிஜபரயோஹோ கியானர்த்தா ஸ்வபரத்ருஹா தர்மேனே சுத்ரோஹாத்தவ கோபஹா பரசம்பீடயாச்ச ததா தர்மஹா. தனக்கும் க்ஷேமம் எது பிறருக்கும் க்ஷேமம் எதுன்னே தெரியாது. நல்லதை கெட்டதாயும் கெட்டதை நல்லதாயும் நினைச்சிருக்கால் அஜ்ஞானிக. தனக்கும் பிறருக்கும் துரோகத்தையே கொடுக்கக்கூடியதான காமிய தர்மத்திலேயே ஈடுபட்டு இருக்கா. அதுக்காக காயக்லேசங்களை பண்ணிட்டு இருக்கா. பிறரையும் சிரமப்படுத்தின்னு இருக்கால். அது உங்களுடைய கோபத்துக்கும் ஹேதுவாக ஆறது இல்லையான்னு இப்படி எல்லாம் பலவிதமாக ஆர்யாவிரத்தம்னு பேர். இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை அவர் பண்ணதும் பகவானை இப்படி எல்லாம் ஸ்துதிக்கிறார். அத பகவன் வயமதுனா தொதவலோக பரிமிருஷ்டாசயமலாக சுரரிஷினா எதுதிதம் தாவகேன கதமன்யதா பவதி. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால உங்க உபாசனையில நாரதருடைய வழிகாட்டுதனாலே இந்த ராகத்வேஷ அழுக்கெல்லாம் நாங்க விளக்கிண்டு அவரோட வழிகாட்டுதல்ல உங்களை உபாசிக்கிறேன், உங்களுடைய அனுகிரகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நமஸ்துபியம் பகவதே சகல ஜகத் ஸ்திதி லயோதயேஷாயே துரவசிதாத்மகதயே குயோகினாம் பிதா பரமஹம்சாயே. கெட்ட புத்தி உள்ள பேத புத்தி உள்ள குயோகிகள் நல்ல காரியம் பண்றால் ஆனா புத்தி நன்னா இல்லை, பேத புத்தி இருக்கு, கெட்ட புத்தி இருக்கு. அதனால உண்மையான ஸ்வரூபத்தை அறியறதில்லை. பாகவத பரமஹம்சர்களே பரமஹம்சாய பகவதே துப்யம் நமஹா. பரமஹம்சர்களான மகான்களே அறியறால் நீங்கள் தான் பரமஹம்சர். உங்களை நான் நமஸ்கரிக்கிறேன். எம் வை ஸ்வசந்தமனு விஸ்வசிருஜா ஸ்வசந்தியம் சேகிதாமனு நமனு சித்தய உச்சகந்தி பூமண்டலம் சருஷபாயதி யஸ்ய மூர்த்னி தஸ்மை நமோ பகவதேஸ்து சஹஸ்ரமூர்தனே. 1000 தலையோடு நீங்க பிரகாசிக்கிறேன். இந்த தலையில பெரிய பூமியானது ஒரு கடுகு போல பிரகாசிக்கிறது. சருஷபாயதி, ஒரு கடுகு போல இந்த தலையில மூர்த்னி பூமண்டலம். 1000 தலையில ஒரு தலையில கடுகு போல பிரகாசிக்கிற இந்த பூமியுடைய சங்கர்ஷணமூர்த்தியே நமஹா அஸ்து. தஸ்மை நமோ பகவதேஸ்து சஹஸ்ரமூர்தனே. 1000 தலையுடைய ஆதிசேஷனே நான் நமஸ்கரிக்கிறேன்னு ஆதிசேஷனே இப்படி பலவிதமாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணு. சம்ஸ்துதோ பகவானேவம் அனந்தஸ்தமபாஷதே வித்யாதரபதி பிரீதா சித்திரகேதும் குருத்வஹா அப்படின்னு பரீட்சித்த கூப்பிடுறார். குரு வம்சத்துல வந்தார் பரீட்சித் ராஜா. பரத வம்சத்துக்கு மூத்தவராக இருந்தார் குருன்னு. அவரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் குருக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேங்கிறாலும் ஒருத்தர் சொல்றார் குருக்ஷேத்திரம், அது கீதை உபதேசம் பண்ணினான் பகவான், அதனால குருக்ஷேத்திரம்ங்கிறார். குருக்ஷேத்திரம் இல்லை, குருக்ஷேத்திரம். குருன்னு ஒரு ராஜா வந்தார், அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது அந்த க்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே. அந்த குருவம்சத்துல வந்தவனேங்கிறார் இங்க ராஜாவே சுகாச்சாரியா. வித்யாதரபதிம் பிரீதா சித்திரகேதும் குருத்வஹா. குருவம்சத்துல வந்தவனே இப்படி பகவான நல்ல விதமாக உயர்ந்த ஞான முறையில ஸ்துதி சங்கர்ஷணமூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்படுத்தினான் அந்த வித்யாதரன்கிற சித்திரகேது. என்னாரதாங்கிரோபியாந்தே வியாஹிருதம் மேனுசாசனம் சம்சித்தோசி தயா ராஜன்னி வித்யா தரிசனாட்சமே. உடனே சங்கர்ஷணமூர்த்தி அவனை பார்த்து சொல்றார், நாரதர் அங்கிரசி இவாளால இந்த சம்பத்தை உபதேசத்தை நீ அடைஞ்சு, அவா என்ன உபதேசிச்சாலோ அந்த வித்தையை நன்கு உபாசிச்சு அதனால எல்லா சித்தியும் நீ அடைஞ்சிருக்கே, என்னையும் தரிசனம் பண்ணிருக்கே. அகம் வை சர்வபூதானி பூதாத்மா பூதபாவனா சப்த பிரம்ம பரம் பிரம்ம மமோபே சாஸ்வதி தனு லோகே விததாத்மானம் லோகம் சாத்மனி சந்ததம் உபயஞ்ச மயா வியாப்தம் மயி செய்வோபயம் கிருதம். நானே எல்லா போக்கிய பிரபஞ்சமாக இருக்கேன், பிரபஞ்சமாயும் நானே இருக்கேன், போக்கியமாவும் போக்தாவாயும் நானே இருக்கேன், இதை அனுபவிக்கிறவனாயும் நானே இருக்கேன். அனுபவ வஸ்துவாய் பாயசமே தன்னை சாப்பிடுமோ தன்னை? பாயசம் போக்கியம், பாயசத்தை சாப்பிட்றவன் போக்தா. இங்கே இவர் சொல்றார் போக்கியமான வஸ்துவும் நான் தான், போக்தாவும் நான் தான். அகம் வை சர்வபூதாத்மி பூதாத்மா பூதபாவனா.
பூதாத்மா பூதபாவனஹா சஹஸ்ரநாமம் சொல்றது இல்லையா? எடுத்ததுமே அப்புறம் பூதாத்மா பரமாத்மா சே அடுத்த லயம். அதையும் பூதாத்மாம்பா சில பேர். சஹஸ்ரநாமம் சரியா அபியசிச்சுக்காதவா பூதாத்மா பூதபாவனஹா. அடுத்த லயம் பூதாத்மா. பூதம்னா பரிசுத்தம், பரிசுத்தமான வரவர். பூதாத்மா, பூதே அப்படின்னா பரிசுத்தமான. பூதாத்மா பரமாத்மா சே அப்படின்னு சொல்லணும். முக்தானாம் பரமாகதிஹி அப்படிங்கிற. பூதாத்மா பூதபாவனஹா. நீ சஹஸ்ரநாம லட்சார்ச்சனை ஆச்சு, அதனால ஞாபகம் இருக்கு. அகம் வை சர்வபூதானி பூதாத்மா பூதபாவனஹா. நான் தான் எல்லா பூதங்களாயும் இருக்கேன். அதுக்குள்ள அந்தரியாமியா இருந்து அந்த போகங்களை அனுபவிக்கிறவனும் நான் தான். எல்லா பிராணிகளை பிரகாசப்படுத்துறவனும் நான் தான். உண்டு பண்றவனும் நான் தான். சப்த பிரம்மா பரபிரம்மா. சப்த பிரம்மமாயும் நானே இருக்கேன், பரபிரம்மமாயும் நானே இருக்கேன். ரெண்டுமே அழியாத உடல். இந்த போக்கிய பிரபஞ்சத்துல போக்தாவா இருந்து ஜீவனையும் போக்கிய பிரபஞ்சத்தையும் எல்லாத்தையும் நானேன் நடத்துறேன். போக்கியம் போக்தான்னு ரெண்டு காரண ரூபமாக இருக்கிற எல்லாமாயும் வியாபிச்சு அதுக்கு அதிஷ்டானமாயும் நானே இருக்கேன். அவித்தியால கல்பிக்கப்பட்டதா இந்த லோகத்தை நினை, எல்லாம் நானேன்னு நினை. ஒரு நல்ல புஷ்பத்தை கண்டா அதுவும் பகவானோட அம்சம். நல்ல பழங்களை கண்டா இதுவும் பகவானோட சிருஷ்டி விபூதின்னு நினை. சாப்பிட்றவனும் பகவான்னு நினை. அதுதானே சாத்தாதிகள் கூட சொல்றது. அண்ணஞ்ச பிரம்மா அகஞ்ச பிரம்மா போக்தாச்ச பிரம்மா சொல்றோம் இல்லையா சாத்தத்துல. இது கர்மகாண்டம் தான், ஆனாலும் இதுல ஞானம் இருக்கு பாருங்க. ஹோமங்கள்லாம் பண்றோம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவா தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. கர்மானுஷ்டானத்திலேயே ஞானம் இருக்கு. இப்படி எல்லாம் அந்த சங்கர்ஷணமூர்த்தி சில உபதேசங்கள் பண்றார் அவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதைகள். மேலே அவரோட அனுகிரகத்தை பெற்றுண்டு கைலாசம் சென்றார். போன இடத்துல பார்வதி பரமேஸ்வரால கண்டார். அங்கே ஒரு அபச்சாரப்பட்டார் அம்பிகைக்கு. அம்பிகை சாபம் கொடுத்தாள் அப்படிங்கிறதெல்லாம் சித்திரகேதுவோட கதையில மேலே உள்ள கதைகள். ஒரு அத்தியாயத்தில் இந்த ஷஷ்டஸ்கந்தம் முடிஞ்சுடும். அப்புறம் சப்தமஸ்கந்தம் பிரகலாத சரித்திரம் ஆரம்பிக்கும். குருவாயூரப்படோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். மேலே இது பரியந்தம் இப்போ சொல்லியிருக்கேன், நாளைக்கு மேலே சொல்கிறேன். இன்னைக்கு கோகுலாஷ்டமி உற்சவத்தில் 2வது பாகவத சப்தாகம் இப்போ தொடங்கியிருக்கு. இன்னைக்கு வராகாவதாரம் வரைக்கும் பாராயணம் ஆச்சு. லட்சார்ச்சனையோடு கூட இந்த பக்கம் பாகவதம் கலச பிரதிஷ்டை பண்ணி பாராயணங்கள்லாம் நடந்தது. குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். இங்கே லட்சார்ச்சனையிலையும் சரி சப்தாகங்கள்லையும் சரி ஒரே சங்கல்பந்தான். உலகத்தில் இருக்கிற எல்லா கிருஷ்ண பக்தால் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும். ராமபக்தால் குடும்பங்கள்லாம் பகவான் உண்டுன்னு சொல்கிற எல்லா குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும். அதில் குருவாயூரப்பன் படம் ராமர் படம் வச்சுட்டு 2 புஷ்பம் போட்டு நமஸ்கரிக்கிற குடும்பங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும். படம் வாங்காதவாள்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஆற்றுல சுவாமியே ஒரு குருவாயூரப்பன் படம் ஒரு ஸ்ரீராமரோட படம் ஆற்றுல இருக்கணும். அவளுக்கும் நல்ல புத்தியெல்லாம் ஏற்படணும். 2 புஷ்பம் வைக்கணும், நமஸ்கரிக்கணும். எது சாப்பிட்டாலும் பகவானுக்கு அதை காமிச்சுட்டு சாப்பிடணும். காமிச்சுட்டு சாப்பிட்றா போல ஆகாரங்களும் சுத்தமாக இருக்கணும். இது மாதிரி ஒரு சுத்த சத்துவத்தை லோகத்துக்கு பகவான் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறதுக்கு தான் இங்கே எல்லாமே நடக்கிறது. பகவானோட அனுகிரகம் நம்ம எல்லாரும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஹர நம பார்வதீபதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு. நான் பொட்டு எங்கேயோ